தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக மாடு மேய்க்கும் போராட்டம்னு சொல்லிட்டு இன்னொரு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த பதாகையை, அதாவது அந்த ஃப்ளெக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக இன்னைக்கு இனாக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி நைட்டோட நைட்டாக விடியகாத்தால 2 மணிக்கு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் காலையில் சீமான் அவர்கள் எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் அரெஸ்ட்டு, மண்டபத்தில் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிற பல முக்கியமான நடவடிக்கைகளை நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை எடுத்திருக்காங்க. விரைந்து எடுத்திருக்காங்க. நைட்டோட நைட்டை விடியாதால 2 மணிக்கு. சரி, இதில் எந்த ஒரு ஆணியை இவங்க கலட்டுறதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு உண்மையிலே இது புரிதல் இல்லை. உண்மையிலே மாடு வச்சும் அதனால பிரயோஜனம் நம்மளால் முடியலை. மாடு இருந்தும் மேய்க்கிறதுக்கு முடியல. மேய்த்தல் நிலத்தை கூட இவங்க வந்து காடுகளில் மேய்க்கக்கூடாதுங்கிற சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால எல்லாத்துலேயும் இவங்க வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த செயினையே கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் கட் பண்ணி வச்சிருக்காங்க காரணத்துக்காக தான் இந்த மாடு மேய்க்கும் போராட்டத்தை இவர் மேற்கொள்றாங்க. கடல் அம்மா போராட்டம்னா அது கடல் சார்ந்த மீனவர்களோட பிரச்சனை எல்லாத்தையும் அது சுட்டி காட்டி பேசுறதுக்காக அங்கே போராட்டம். இங்கே வந்து மாடு மேய்க்கும் போராட்டம்னா இந்த போராட்டம். ஸோ இந்த போராட்டத்தை மேற்கொண்டு தான் இவர் எடுக்கிறாரே தவிர இதை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் எடுக்கிறாரே தவிர பனை ஏறி போராட்டம்னா அங்கே பனையை இந்த வெட்டக்கூடாது, கல் இறக்கணும். ஸோ அது வந்து கல் இறக்குறது மூலமாக டாஸ்மாகில் மது விற்பனை குறையும். ஸோ அது மூலமாக வந்து சாராயத்துக்கு முன்னாடியும் போக மாட்டான். அதை தாண்டி வந்து இவன் வந்து கல், அது உங்களுக்கு தெரியுமே, டாஸ்மாக்குக்கும் கல்லுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா இது விஷம், இது இயற்கை. கேரளாவில் அப்பேற்பட்ட வளர்ந்த ஸ்டேட்லேயும் இதை தான் லீகலாக வச்சுருக்கான். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு போராட்டமும் மரங்களுக்கான மாநாடாக இருந்தாலும் சரி, ஆக்சுவலாக எல்லாமே பார்க்குறது ஃபன்னியாக இருக்கும். மரம் மாநாடு, கடலம்மா மாநாடு, தண்ணீர் மாநாடு, மாடு மேய்க்கும் மாநாடு, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மலையேறி மாநாடு எல்லாமே. ஆனால் இது எல்லாமே இயற்கை சார்ந்த மாநாடு, இயற்கைக்கான இயற்கை விழிப்புணர்வு. ஆமாம், ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுதுல. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமாம், நீங்கள் முந்தநாத்து பேசுனது மாதிரி மலைகள், குமரி மலைகள் வெட்டப்பட்டு இருக்கு. அது ஒரு அவேர்னஸ் அவர் தான் ஏற்படுத்தினாரு. ஒரு அதுக்கான முக்கிய ஒரு பிள்ளையார் சொல்லி வச்சதே சீமான் அவர்கள் தான். இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் விடியகாலத்தில் 2 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை இருக்கு? நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக இதில் முக்கிய காரணம் என்னன்னா வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய சபாநாயகர். ஒரு பெரிய சட்டையெல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார்ல, ஹெட் மாஸ்டர் மாதிரி அசம்பிளியில், சட்டசபையில், திரு அப்பாவுவார். ஆக்சுவலாக என்னன்னா அந்த ராதாபுரம் பகுதியில் வந்து அந்த இவருடைய மாடு மேய்க்கும் போராட்டத்துக்கான பதாகையை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த வழியில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு அரசு நிலத்தை வந்து தலைவர் வந்து அதாவது வனத்துறைக்கு சொந்தமான நிலம், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில். ஓகே, அது வந்து அந்த மலையோட பேர் வந்து மகேந்திரகிரி மலை. ஆக்சுவலாக மேற்கு தொடர்ச்சியோட ஆரம்ப கட்டத்தில் அந்த மலை இருக்கு. அங்கதான் இவங்க வந்து அந்த பதாகையை வந்து ஓப்பன் பண்றதுக்கு இருக்காங்க. ஸோ அங்க வந்து எது இருக்குதுன்னா நம்ம சட்டசபையோட சபாநாயகர் அப்பா அவர்களுடைய 100 ஏக்கர் அபகரிக்கப்பட்ட சொத்து ஒன்று இருக்கு. ஸோ இது வந்தது மூலமா இங்க ஒரு ஸ்பாட்லைட் கிடைச்சிரும், இது யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஃபுல் க்ளோஸ்ட்ல இருக்கு. ஒரு பொது இடம் எப்படி அப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கும்போது இங்க உள்ள போக முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ஏதாச்சும் குளறுபடிகள் வருது, யாராச்சும் கேள்வி எழுப்பாங்க வரும்போது இது நம்ம சபாநாயகருக்கு சொந்தமான ஒரு நிலம், வனத்துறைக்கு சொந்தமானது இவர் சொந்தமாக்கி கொண்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் வரும்போது, அதாவது குற்றமுள்ள நெஞ்சுக்கே குறுகுறுக்கும் அட்வான்ஸா இவரே வந்து தடை போட்டாரு. வேற எங்கேயா போய் ஃபிளக்ஸ் வச்சுக்கோப்பா, ஏன் இடத்துக்கிட்ட வராதுன்னு 500 போலீஸ் குவிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். ஆக்சுவலி நேற்றுக்கு தான் இவரோட நம்ம தந்தி டிவி டிபேட்டை பார்க்குறோம். ஆமாம், பார்க்கும்போது தான் நான் தேர்தலில் என்னென்ன பண்ண போகிறேன், தேர்தல் மக்களுக்காக என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறேன், நான் வந்தேன்னா என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரேங்கிற ஒரு விரிவான ஒரு பேச்சை கொடுக்குறாரு. அந்த பேச்சை கொடுக்கறது மூலமாக நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் இந்த பதாகையை ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தது வந்து இந்த கடலம்மா மாநாடை மேற்கொள்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே மக்களுக்கான ஒரு விஷயம். அவரை ஏற்றுக்கல ரெண்டாவது. ஆனால் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு டாப்பிக்கை எடுத்து அதை விரிவாக மக்கள்கிட்ட, அது ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு கிட்ட அரசியல் புரிதல், கொள்கை கோட்பாடை சொல்றது முதல் கொண்டு போய் சேர்க்கறது மிகப்பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்க ஒரு சீமான் அவர்கள். அவர் ஜெயிக்கல அது ரெண்டாவது விஷயம். ஆனால் தந்தி டிவியோட டிபேட்டில் நிறைய பேர் பல கேள்விகள் எடுத்து வச்சிருந்தாங்க. பிக் பாஸ் பற்றி கேட்கும்போது அது ஒரு குப்பை நிகழ்ச்சி மாதிரியும், ஏன்னா எல்லாரும் வந்து அது மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிதிப்படுத்தி அதை பார்த்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து லைக் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வருவீங்க, இல்லை இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வருவீங்க, மதுபானத்துக்கு என்ன பண்ணுவீங்க,
ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது இப்போ ஈழத்தமிழர் பிரச்சனை ஒன்று இருக்கு, அந்த பிரச்சனையை தாண்டி இப்போ எஸ்ஐஆர் பிரச்சனை இருக்கு. இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையை இன்னைக்கு வந்து யாரு பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம தமிழ் தேசியவாதி சீமான் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. சாரி, சீமான் அவர்கள் கிடையாது, பாரிசாலன் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. பிரஸ் மீட் ஒன்று, நீண்ட பிரஸ் மீட் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கொடுத்துருந்தாரு. கொடுத்தது மூலமா இந்த எஸ்ஐஆருக்குன்னு ஒரு விழிப்புணர்வு வருது இல்லை. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறாரு ஒரு வீடியோல, இன்னைக்கு பாரிசாலன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறாரு. ஏன்னா இது மூலமா ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்குது. எப்படி இங்க வந்துச்சுன்னா பதாகை ஓப்பன் பண்றது மூலமா இங்க ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்குது, மக்கள் பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் பேசுறாரா, சோ மக்கள் பேச்சுவார்த்தை பேச்சு பொருள் ஆகுதா. அதுக்கடுத்து சீமான் ஒரு விஷயத்த பேசுறாரா, அது பேச்சு பொருள் ஆகுதா. இந்த பக்கம் பாரிசாலன் பேசுறது மூலமா பேச்சு பொருள் ஆகுறது மூலமா கடைசி பலன் யாருக்கு? மக்களுக்கு தான். ஏன்னா இவங்க எல்லாம் பேச பேச பேசதான் மக்களுக்கு அதுக்கான புரிதல் வரும். மக்களுக்கு புரிதல் வந்தாதான் அவங்க அந்த அவேர்னஸ் மூலமா சரியான நபர்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க அடுத்த எலெக்ஷன்ல. ஏன்னா இவங்க போட்டு உடைக்கிறது என்னன்னா எஸ்ஏஆர் தேவையா இல்லையா. உண்மையிலேயே எஸ்ஏஆர் என்கிறது என்னன்னா நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்னன்னா இந்த வாக்குகள் இப்போ நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கோம்னு வைங்களேன், அந்த 4 பேருக்கு வாக்காளர் லிஸ்ட்ல 40 பேரா காணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா நீங்கள் உங்கள் பேர் வந்து லைக் சோ அண்ட் சோ விஜயராஜ்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு பேர் விஜயராஜ்னே வச்சுக்கோங்க. விஜயராஜ் என்கிற பேர் ஒரு 10 வாட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த 10 வாட்டி இருக்கிறது மூலமா மிச்சம் இருக்கிற 9 போலி வாக்காளர்கள் தானே. ஆமாம், அப்போ எக்ஸ்ட்ரா போலி வாக்காளர்கள் யாருக்கு சாதகமாக போகும்? ஆமா, சோ அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமா பூத்துல யார் வந்து பூத்துல வலிமையா இருக்காங்களோ அவங்க வந்து அதை எப்படி மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஓட்டு போட யாரும் வர மாட்டாங்க, இவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. சோ இது வந்து இந்த மாதிரி பட்டதை டெலீட் பண்றதுக்கும் புது வாக்காளர்கள் இருக்காங்கல்ல 18 வயசு ஆகி திருப்பி அது உள்ள லிஸ்ட்ல இல்லாதவங்க அவங்கள உள்ள எடுக்கிறதுக்கும். சோ இதுதான் எஸ்ஏஆர்னாலே இருக்கிற டூப்ளிகேட் ஓட்டர்ஸை டெலீட் பண்ணணும், இல்லாத ஓட்டர்ஸை உள்ள சேர்க்கணும். இறந்துருப்பாங்கல்ல அவங்கள வெளியே தள்ளணும். ஸோ ஏன்னா வந்து அவங்க வந்து டிசீஸ்ட் ஓட்டர்ஸ், இறந்தவங்க. ஸோ இறந்தவங்களை வந்து வெளியே தள்ளணும், இல்லைன்னா அவங்க ஓட்டு போலி ஆயிரும். ஸோ அப்படி இது எல்லாத்தையுமே வரைமுறைப்படுத்துறது தான் எஸ்ஐஆர். ஆனால் உண்மையில எனக்கு இப்போதான் தெரியுது ஜனவரி மாதமே இந்த லிஸ்ட்டை எடுத்து முடிச்சுட்டாங்கன்னு. இந்த ஜனவரி மாதமே அது யாரும் மூலமா பாரிசாலன் அவர்கள் இன்னைக்கு பேசினது மூலமா. ஏன்னா மக்கள் எல்லாருமே அதை உற்று நோக்கும் போது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வர்றது என்னன்னா, ஏதோ ஒன்று எஸ்ஐஆர்னா என்ன, இல்லை வந்து ஜனவரி மாதம் என்ன பண்ணாங்க. ஜனவரி மாதம் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக எஸ்ஐஆர்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி இந்தியாவில் இந்த மக்கள் தொகை ஏறும்ல, மக்கள் தொகை ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கும், ஒரு பக்கம் இறந்துட்டு இருப்பாங்க மக்கள். ஸோ இந்த கணக்குப்படி டெலீட் பண்ணுறதும் ஆட் பண்ணுறதும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. அது ஜனவரி மாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன நினச்சிருந்தேன், மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, ஸோ அது பண்ணாதனால தான் இதை பண்ணுறாங்க, இவ்வளோ அவசரமாக பண்ணுறாங்க. அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணும்போது எலெக்ஷனுக்காக ரொம்ப விரைந்து பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவை என்ன? அதாவது என்னன்னா, ஒருவேளை எனக்கே தோன்ற ஒரு விஷயம், மக்களுக்கு எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம், பிஜேபிக்கான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ அப்போ பிஜேபிங்கிற ஒரு கட்சியை வளர்க்குறதுக்காக, ஏன்னா இங்கே வந்து ஏடிஎம்கே இப்போ அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ கூட்டணியில் இருக்கிறனால உண்மையிலே உடச்சி பேசணும்னா ஏடிஎம்கே வீக்காக இருக்காங்களா ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கேட்டால் வீக்காக தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியுது, ஒரு பக்கம் அந்த கட்சியில் உட்கட்சி பூசல் இருக்குது, சிலதாக உடஞ்சிருக்கு. ஸோ உடஞ்சிருக்கிறத தாண்டி பிஜேபி கூட கூட்டணியில் இருக்குது. கூட்டணியில் இருக்கிறது மூலமாக அந்த கட்சி வீக்கில் இருக்கான்னு கேட்டால் ஆமாம், உண்மையிலே வீக்கில் தான் இருக்குது. ஸோ அதை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு வேலையை தான் அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்ட்ராங் ஆகுதா இல்லையாங்கிறது எலெக்ஷனில் 2026 தேர்தல் முடிவில் தெரிய வரும். ஆனால் திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி இங்கே பலமாக இருக்காங்களான்னு கேட்டால் எதுவும் இல்லை. தாவேக்கா இன்னும் ப்ரூவ் பண்ணல, எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. நாம் தமிழர் கட்சி 38 லட்சம் வாக்குகள் வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இந்த தேர்தலில் அவங்களோட பாதி வாக்குகள் டிவிகேக்கு போகுதா, இல்லை அவங்களுக்கே விழுந்து அவங்க ஏதாச்சும் மாற்றங்களை ஏற்படுத்துவாங்களா, இல்லை சீமானவர்களாவது ஜெயிப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் ப்ரூவ் ஆகலை யார் ஜெயித்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் ஆகலை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஜேபி என்ன கட்டமைக்க பார்க்குறாங்கன்னா, பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே. இவங்க டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிறத கட்டமைக்கிறாங்க, அவங்க பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேங்கிறத கட்டமைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். விஜய்காச்சும் அட்லீஸ்ட் அந்த பலம் இருக்கு, எப்படி அந்த ரசிகர்கள் பலம் இருக்குல்ல, அங்கே யாருக்கு என்ன பலம் இருக்கு? இருந்த ஒரு பலமாக இருந்த நபர் யாரு? அண்ணாமலை, அவரையும் தூக்கிட்டாங்க. ஸோ அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள போட்டிருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி பேச்சு பொருளாக இருக்கா? இல்லை. அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது பேச்சு பொருளாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பேச்சு பொருளாக இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு விஷயம், ஒருவேளை
ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1.5 கோடி ஹிந்திக்காரங்க உள்ள வந்துட்டாங்க. ஆமா. அதுக்கான லிஸ்ட்டும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது. யார் யார் எங்க இருக்கா, யார் எந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா, யார் எங்க வந்து எத்தனை பேர் வராங்க, குழந்தை குட்டி எத்தனை பேர் பெத்தாங்க. ஏன்னா இங்கே இன்னொரு சட்டம் இருக்குன்னா 2 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்க ஒரு குடியுரிமை கொடுத்துருவாங்க. அதை தாண்டி இங்க வந்து ஆல்ரெடி ரேஷன் கார்டு வந்து நேஷனலைஸ் ஆகப்பட்டுருச்சு. எங்கனாலும் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவன் இங்க ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடுவான்? ஹிந்திக்காரங்க ஓட்டு போடுவோம், யாருக்கு ஓட்டு போடுவான்? இதை முதலே சொன்னாங்க இல்ல, என்னன்னா ஹிந்திக்காரங்க அங்க நார்த் மாநிலங்கள்ல எல்லாம் பிஜேபி என்ன அறிவிச்சாங்கன்னா, நீங்க சவுத் தமிழ்நாடுக்கு நீங்க போனீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பும் உங்களுக்கு ரேஷன் கார்டும் தருவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க முன்னாலே முன்னெடுத்திருக்காங்க. இல்ல அவங்க அந்த முன்னெடுத்த ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ அவன் என்னன்னா ரொம்ப எளிதாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. இப்போ இங்க உள்ளது கொஞ்சம் டெலீட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அங்க இருந்து இன்னும் ஆட் ஆயிடுச்சுன்னா அந்த பலம் யாருக்கு? காங்கிரஸ்க்கே ஆப்வியஸா போட போறது கிடையாது. காரணம் என்னன்னா அது வீக்கா இருக்கு. ஸோ வீக்கா இருக்கிற குதிரைக்கு மேல யாரும் பந்தயம் கட்ட போறது கிடையாது. அவன் வந்து நீங்க கரெக்டா நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். லாஸ்ட் 6 மாதத்துல மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு வாட்டி 2 நாள் விசிட், ஜூலை மாதம்னு நினைக்கிறேன் 2 நாள் விசிட். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாட்டி நவம்பர் 19ஆம் தேதி வந்திருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் லாஸ்ட் 6 மாதத்துல எத்தனை வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னு கேட்டா சோகமான கதை என்னன்னா ஒரு வாட்டி கூட கிடையாது. இவராச்சும் ஆட்சியில் இருக்காரு, பிரதமராக இருக்காரு, அந்த பிஸியான ஷெடியூல்லையும் இந்த அளவுக்கு சுத்தணும், இந்த அளவுக்கு விரையணும்னா அது இந்த 75 வயசுல சுத்தணும்னா இங்க ஒரு இந்த நபருக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு 55 வயசு தான் ஆகுது. பாரத் ஜோடா யாத்ரான்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தினார். அதுக்கடுத்து இப்போ எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஓச்சோரின்னு சொல்லிட்டு ஒரு டென்ட்டுக்குள்ள 4 பெருசுகளை உட்கார வச்சுட்டு அங்க வந்து பேசுறதுக்கும் மக்களுக்கு களத்துல நின்று போராட்டம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா, அவர் காந்தி கால போராட்டத்தை அங்க இருக்கிறத கற்பனை பண்ணி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. மக்களுக்காக இவங்க நின்று பண்ணிட்டு இருக்காங்க. அது எதிராகவோ இல்ல சாதகமாக தெரியாத பட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ். சோ அப்படி அமித்ஷா அவர்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 65 வயசு ஆகுது. இவங்களுக்கு 75 வயசு யாருக்கு ஆகுதுன்னா மோடி அவர்களுக்கு. இந்த வயசுலயே அவங்க இந்த அளவு வரைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்டத்தட்ட 6 வாட்டி வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் வரணும் தலையெழுத்தா. கரூர் விஷயத்துல கிட்டத்தட்ட 8 எம்பிக்களை உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இந்த அளவுக்கு பிஜேபி விரைந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவன் எலெக்ஷன் 2029 தான் வருது, அடுத்த எம்பி எலெக்ஷன். அப்போ இவன் அந்த அளவுக்கு வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆட்சியிலே இல்லாம. அப்ப அவங்களுக்கு வர்றதுல என்ன ஒருவேளை உண்மையான சோர்வு இருக்கலாம் இல்ல? என்னன்னா அந்த அவங்க அப்பாவோட படுகொலை அடுத்து அது எப்போ 1992ல நடந்த அந்த ஈழ பிரச்சனைக்கு அப்புறம் இங்க காங்கிரஸ் மட்டும் என்னன்னா சரி. அப்ப இந்த தேர்தல் இருக்குல்ல, நீங்க சொல்ற கணக்கு என்னன்னா காங்கிரஸ் வந்து சோர்வு அடைஞ்சிருச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து திமுக கூடயே உட்கார்ந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவங்க தோல்வியை அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, ரைட்டா? அப்ப ஆட்சியை பிடிச்சாதானே பவர், அது உண்மைதானே. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த தேர்தல்ல காங்கிரஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தேர்தல் வந்து டிவிக்கே மிகப்பெரிய லெவல்ல ஒரு டிசிஷன் ஒரு மேக்கர்ஸாக இருக்க போறாங்க. ஏன்னா க்ரௌட் அங்கே இருக்கு. ஸோ அந்த க்ரௌட் அங்கே இருக்கும்போது இவங்க வயசான முடிவு என்ன எடுக்கணும், எதை டிவிக்கே கூட போகிறது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணி. ஸோ அந்த முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க ஆட்சி பிடிச்சிருவாங்க. ஸோ ஆட்சி பிடிச்சது மூலமா ஒரு மினிஸ்ட்ரியில அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல. மினிஸ்ட்ரியில ஒரு 10 சீட்டு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா காங்கிரஸுக்கு வளர்ச்சி தானே. ஒரு 40 எம்எல்ஏ கொடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸுக்கு 234 தொகுதிகள் இருக்கு. 40 இல்லை 50 இல்லை ஒரு 60 வச்சுக்கோங்க, யாருக்கு வளர்ச்சி? காங்கிரஸுக்கு தானே வளர்ச்சி. கண்டிப்பா. சரி, அப்போ திமுக கூட இந்த 39 எம்பி அவங்களுக்கு அடி வாங்குதுன்னா அது எப்போ 2029 தானே. அவங்க அப்போ அந்த டிசிஷன் 2029 மறுபடியும் டிஎம்கே கூட போயிடலாம்ல. அரசியல்ல தான் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அந்த டிசிஷன் எடுத்துடலாமே. கொள்கையும் இங்க ஒரு பயிலும் கிடையாது. ஸோ இல்லாத போது அவன் ஜெயிக்கிறதுக்குள்ள யுக்தி எடுக்கணும். ஜெயிக்கிறதுக்குள்ள யுக்தி எடுக்கும்போது ஏன் அவன் இந்த முடிவு எடுக்காம சோர்வுன்னு அடையுதுன்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது பிஜேபி RSS என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒண்ணுமே பண்ணல. அப்ப அவங்களுக்கு அந்த சோர்வு இருக்குமா இருக்காதா? ஆட்சி பிடிக்கணும்னு அந்த சோர்வு இருந்த பிஜேபி இன்னைக்கு இந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்காங்கன்னா எதுக்கு? 75 வயசான பிரதமர் மோடி அவர்கள் திருப்பி நாளைக்கு ஜெயிக்கிறதுக்காக இல்லையாங்கிறது கிடையாது, அடுத்த 50 வருஷம் திருப்பி பிஜேபி உட்கார வைக்கிறதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. இவன் இங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓச்சோரின்னு சொல்லிட்டு ஒரு டென்ட்டுக்கு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மூலமா அது யாருக்கு யூஸ்? எல்லாரும் பாக்குறாங்க, சரி எல்லாம் எஸ்ஏஆர் எலெக்ஷன்ல ஓட்ட இது பண்ணிட்டாங்க. அவரு சிம்பத்தி வச்சு பழைய இது ஸ்ட்ராட்டஜி சிம்பத்தி வச்சு வீதியில இறங்கி போராடினா தானே மக்களை ஏத்துப்பாங்க. ஆமா, அதான் அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த எஸ்ஏஆர்ங்கிறது வந்து உண்மையிலேயே அவங்களோட ஓட்டர்ஸ் கண்டிப்பா ஆப்வியஸா ஏறிடும்.
காரணம் என்னன்னா ஹிந்திக்காரங்க வந்து உள்ளே வந்தது மூலமாக அவங்க எல்லாருமே இங்கே வாக்காளர்களாக அவங்களுக்கு சாதகமாக போயிடுவாங்க. போகிறது மூலமாக இங்கே நன்மை வந்து திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, வேற இதர கட்சிகளும் கிடையாது. ஒரே கட்சி வந்து காங்கிரஸ்க்கு போடுறவங்களே இருக்காங்க. காங்கிரஸ்க்கும் ஒரு சின்ன நன்மை இருக்குது. ஆனால் அதோட பெரிய நன்மை யாருக்குன்னா பிஜேபிக்கு தான். ஸோ அதனால் எஸ்ஏஆர் பற்றிய ஒரு புரிதலும் சரி, ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஒழுங்காக இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வாக்காளர்களோட லிஸ்ட்டில் நம்ம இருக்க மாட்டோம். காரணம் என்னென்னா நான் 2001 பிறந்தேன். 2001 அப்போ எல்லாம் எனக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் நம்ம பேர் வச்சு நம்ம பிறந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குதா இல்லையாங்கிறது பாதி பேர் கிடையாது. பிறந்த பிறகு தானே பர்த் சர்டிஃபிகேட். அதுக்கு அடுத்ததான் பேரெல்லாம் வச்சு ஆட் பண்ணி பிறந்த டேட்டு நம்ம எங்கே போய் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க போகிறதோ, இல்லை வந்து நம்ம அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, இல்லை டெத் சர்டிஃபிகேட் இருக்கா, அவர் வந்து தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் ஓட்டு போட்டாரா, போன தேர்தலில் நம்ம ஓட்டு போட்டதுக்கான ரைட்ஸ் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கா என்னங்கிறதெல்லாம் நம்ம எங்கே போய் எடுக்க முடியும்? எண்ட் ஆஃப் த டே அது யாருக்கு நம்மளுக்கு எதிராக வரும், யாருக்கு சாதகமாக வரோம்னா பிஜேபிக்கு சாதகமாக வரும், அந்த கூட்டணிக்கு சாதகமாக வரும். எதிராக வர்றது நாளைக்கு வந்து நம்ம தமிழக மக்களுக்கு தான். அது இன்னைக்கு மட்டும் கிடையாது, எதிர்காலத்துக்கும் சேர்த்து. ஆமா, ஏன்னா அது இன்னைக்கு நேற்றுக்கு போட்ட திட்டம் கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே போட்ட திட்டம். இல்ல ஆதிகாரங்களை எடுத்து பண்ணது என்னன்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஒருக்கா ரிவிஷன் பண்ணுவாங்க, டெலிட் பண்றது ஆட் பண்றதுன்னு. இதை தாண்டி இப்ப அதை பண்றாங்கல்ல, பண்றது மூலமா அடுத்த 10 வருஷம் அடுத்த 20 வருஷத்துக்கு இதை பண்ணாம விட்டாங்க. இது திருப்பி பண்ணாலும் சரி இதே ரூல்ஸ் அவங்க மெயின்டைன் பண்றாங்கன்னா யாருக்கு அது லாபம்? ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 3 பேர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா, ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், எதிர்கட்சியை சார்ந்த ரெப்ரசன்டேட்டிவ். அதெல்லாம் இங்கே உள்ளவங்க கிடையாது. பார்லிமெண்ட்ல டெல்லியில் 2 ரெப்ரசன்டேட்டிவ் ப்ளஸ் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜு இவங்க தான் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை தூக்கிட்டாங்க. ஜட்ஜை தூக்கிட்டு அமித்ஷா அதில் உட்காந்துட்டு இருக்காரு. அது யாருக்கு லாபம்? சரி, யாருக்கு லாபம்? ஏன்டா பிஜேபிக்கு தான் லாபம். பிஜேபி தான் லாபம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா ஒர்க் ஆகுது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த நாடு எப்படி போக போகுது, எப்படி வளர போகுதுன்னு எனக்கு தெரியல. மக்கள் எடுக்கிற டெசிஷன் தான். சரியான ஒரு விழிப்புணர்வோடு தக்க நல்ல ஆட்சியாளர்களுக்கு வாக்களிங்க. என்னதான் ஹிந்திக்காரங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. நல்ல தக்க போராட்டங்களை எதிர்கட்சிகள் முன்னெடுத்தாங்கன்னா அது கூட கை கோர்த்து மக்களாகிய நம்மளும் நின்று சரியான நபர்களுக்கு வாக்களித்து நல்ல ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, மேலே இருக்கிறவனும் இங்கே இருக்கிறத மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதுக்கான தகுந்த நல்ல முடிவை மக்கள் தான் எடுக்கணும். அதை தாண்டி வந்து இந்த மாதிரி சீமானவரோட இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாமே இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்கள். இதுக்கும் தடை போட்டு அடுத்த கட்ட ஒரு இயற்கைக்கோ விவசாயத்தையோ ஒரு மேம்படுத்த விடாத ஒரு அரசாங்கம், சர்வாதிகார அரசாங்கம் இங்கே செயல்பட்டு இருக்கும்போது அதுவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் இதுக்கு தக்க நல்ல ஒரு முடிவுகளை வர தேர்தலில் எடுப்பாங்க என்று நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.